மார்னிங். ஒரு கப் ஒரு சிந்தனை. நான் இன்னைக்கு பேச போகிற விஷயம், நேற்றுக்கு ஒரு சில பேர் என்னோட பேசினாங்க வாட்ஸ்அப்பில். அதில் அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு தான் நான் அவங்களோட டிஸ்கஷன் பண்ணேன். சில பேர் வந்து இன்டர்வியூஸுக்கு, ஜாப் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து என்ன கேட்டாங்க, என்ன மாதிரி ஒரு ஜாப் இன்டர்வியூவுக்கு நம்ம வந்து பேசிக் ரெடி பண்ணுறது எல்லாரையும் தாங்க எப்படி போகணுன்றதெல்லாம் பற்றி கேட்டாங்க. நிறைய கேள்விகளுக்கு நான் அவங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து நான் இன்டர்வியூ போர்ட்டில் நான் உட்காந்து மெட்டாக்களை செலக்ட் பண்ணும் பொழுது நான் வந்து மார்க்ஸ் போடுற விஷயத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்ப்பேன்ன்றது நான் உங்களுக்கு சொன்னால் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறவங்க, ஒரு ப்ரமோஷன் இன்டர்வியூக்கு போகிறவங்க, அல்லது எம்பசியில் வீசா இன்டர்வியூக்கு போகிறவங்க, இப்படி யாரோ ஒருத்தருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கையில் நான் போடுறேன். ஸோ யூஸ் பண்ணுறாக்கள் யூஸ் பண்ணுங்கள், புரிஞ்சாக்கள் பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா இது சம்மந்தமான ரிலேட்டடான வேறு சப்ஜெக்டை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கலந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நாம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும் பொழுது 3 P's நாங்கள் வந்து கல்குலேட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தட்ட வேல்யூஸ் வந்து அந்த 3 Pலையும் இருக்குது. முதலாவது P என்று சொல்கிறது வந்து பர்சனாலிட்டி, ரைட்டுங்களா? ஒருத்தருடைய தோற்றப்பொலிவு அல்லது அவருடைய அகத்தோற்றம் அண்ட் புறத்தோற்றம் ரெண்டையுமே நம்ம வந்து பர்சனாலிட்டின்ற பதத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ரெண்டாவது வந்து பெர்செப்ஷன், இமேஜ், ஒருத்தருடைய கொள்கை அல்லது ஒருத்தரை பற்றின மற்றவருடைய அறிமுகம், அதாவது இமேஜ், சரிங்களா? எப்படி நம்மளை மற்றாக்களுக்கு தெரிய வருதுன்றதை பொறுத்து இமேஜ்னு சொல்லலாம். அதை தான் பெர்செப்ஷன் சொல்லுவோம். அண்ட் ஃபைனலாக பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய பெறுபேறு. சரி, இந்த 3ஐயும் தனியாக நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். பர்சனாலிட்டி என்ற அந்த பதத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் என்னென்ன பர்சனாலிட்டிக்குள்ளே வரும்னா முக்கியமாக 2 பதம் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு பர்சனாலிட்டின்றது ஒருத்தருடைய தோற்றம், வெளித்தோற்றம். அப்போ வெளித்தோற்றத்தில் நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு வரும்பொழுது அவர் எப்படி இருப்பார், அவரோட ட்ரெஸ் கோட், சரிங்களா? அவர் எப்படி அந்த ட்ரெஸ் கோட் பண்ணியிருக்கார், அவர் எப்படி அவருடைய தலைவாரி இருக்கிறார், அவருடைய முகத்தில் என்ன மாதிரியான தோற்றப்பொலிவு இருக்குது, அவர் எப்படி அதாவது அவர் கருப்பாக இருக்கிறாரா வெளுப்பாக இருக்கிறாரா, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் உயரமாக குள்ளமாக அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. மெல்லிசா உடம்பானவர், அதுவும் பிரச்சனை கிடையாது. அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கார், என்ன மாதிரி அவருடைய நேர்த்தி, அவருடைய ஆடையின் நேர்த்தி தான் முதலாவது வரும். அப்போ ஆடையின் நேர்த்தி வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அதில் இருக்கும்னா 50% நாங்கள் அதை பார்த்தே மார்க்ஸ் ரெடி பண்ணலாம். அவருடைய பர்சனாலிட்டி, அவர் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரான்னு, ரைட்? அதுக்காக நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் காசு செலவழித்து ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேர்த்தியான ஆடை அலங்காரம், ஆனால் அந்த இடத்துக்கேற்ற ஆடை அலங்காரம் இருக்கணும். இப்போ நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போக முடியாது, புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதுக்குன்னு சொல்லி அஃபிஷியல் அட்டையர் ஒன்று இருக்கணும். அந்த ஜென்ஸ்ன்னு சொன்னால் லைட் கலர் ஷர்ட், டார்க் கலர் பேண்ட், கண்டிப்பாக அஃபிஷியல் பேண்ட் போடணும். ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது. அஃபிஷியல் பேண்ட் வேறு, ஜீன்ஸ் வேறு. எங்களுக்கு அதுக்கே வித்தியாசம் தெரியாது. டெனிமை தான் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நல்ல ஒரு பேண்ட், அஃபிஷியல் பேண்ட் போட்டு ஷர்ட் வந்து டக்கின் பண்ணி இருக்கணும். டை இருந்தால் ரொம்ப நல்ல, டை மஸ்ட் பி வியர் டை, ரைட்? அதுவும் வந்து எப்படி சொல்லுவோம்னா லைட் கலர் ஷர்ட் போடுறது மச் பெட்டர். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் டார்க்காக கருப்பு கலர், ப்ரௌன் கலர்லாம் போட்டு சில பேர் இன்டர்வியூக்கு வருவாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் நம்மளுடைய மார்க்ஸில் வந்து அது கண்டிப்பாக 100% ஷூட் பண்ணாது. எப்போவுமே ஒரு ஒயிட் கலரோ அல்லது ஒயிட் கலர் நியூட்ரல் கலர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது மச் பெட்டர், சரிங்களா? டை மஸ்ட், டை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல. அது ஜென்ஸை பொறுத்தவரை. லேடிஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி. சாரி தான் எங்களோட கல்ச்சர், அந்த சாரி ட்ரெஸ்ஸில் போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஜீன்ஸ் ஷர்ட் கூட நீங்கள் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அதெல்லாமே தப்பு கிடையாது. ஸோ முதலாவது ட்ரெஸ் கோட் வெரி இம்பார்ட்டன்ட், புரிஞ்சு கொள்ளுங்க. ஷூ வெரி மஸ்ட். சில பேர் சாண்டில்ஸ் போட்டுட்டு போவாங்க, அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பார்க்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸில் வர்றாங்கன்றத வெரி இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா அதுக்குள்ளே இருக்குது, உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன், எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்ற அதில் இருக்கும், ரைட்டா? கண்ணை பார்த்து பேசுறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அவங்க கேட்குற கேள்விக்கு நிதானமாக பொறுமையாக டைம் எடுத்து கேட்டு கிரகிச்சு பதில் சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன செய்கிறாங்க, கேள்வி ஸ்டார்ட் பண்ணி பாதியில் கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஆன்சர் பண்ண தொடங்கிடுவாங்க. ரொம்ப தப்பு. அது வந்து மார்க்ஸை கண்டிப்பாக குறைக்கும், புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ கேள்வியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்க கேள்வி கேட்டு முடிக்கும் வரைக்கும் புன்முகை, அந்த புன்முறுவல் இருக்குல்ல, அப்படி இருக்கணும். இருந்து அவங்க கேட்டு முடிச்சோன்னே
அதுக்கப்புறமா கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த ஆன்சர்லேயே அடுத்த கேள்வி இது சம்பந்தமாக ஒருத்தர் கேட்பாருன்னு உங்களுக்கு புரியும்டா அதுக்கும் சேர்த்து இதில் ஒரு டீகோட் பண்ணி ஒரு ஆன்சரை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். விளங்குதா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அந்த கேள்வி சம்பந்தமாக அடுத்த ஒரு கேள்வி வருதுன்னு இப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு கேட்டால், ஸோ அதுலேயே நான் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் படித்தது ஜெஃப்னா சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ். ஸோ நாங்கள் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் ஜெஃப்னா சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறமா இந்தியாவில் போய் என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றதை சேர்த்து நான் அதை சொல்லிட்டேன்னா அடுத்து அவர் என்ன கேட்பார், நீங்கள் என்ன டிகிரி எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கான கேள்விக்கான ஆன்சர் இந்த இடத்துல வருது இல்லையா? அப்போ அவர் அந்த கேள்வி அவர் கேட்க மாட்டார். அப்போ இது ஒரு புத்திசாலித்தனமான ஆன்சர். இது சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் இதுக்கு அடுத்தது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கரெக்டாக புரியுது அவருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு நல்லது. அடுத்தது முக்கியமாக கண்ணை பார்த்து பேசுறது. நிறைய பேர் கேள்வி கேட்டோன்னே தலை குனிஞ்சிருவாங்க, தலை சாய்ப்பாங்க, இப்படி அப்படிலாம் போகும். நோ, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நிமிர்ந்து உட்காந்துருந்து அழகாக சிரித்தபடி பதில் சொல்ல தெரியணும். ஸோ இந்த ரெண்டாவது விஷயத்தையும் நல்லா புரிஞ்சு வந்தீங்களா? இது உங்களுக்கு இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 50-50% அது ரெண்டுக்குமே இருக்குது. அப்போ பர்சனாலிட்டின்றது நம்ம பிறகும் பொழுது அழகாக பிறகலை என்று அப்படி கண்ணாடிக்கு முன்னால் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா அது ஒன்றுமே தேவை கிடையாது. எல்லாருக்குமே பர்சனாலிட்டி இருக்குது. அதை நாங்கள் மெருகூட்டி கொண்டு போகிறது தான் முதலாவது விஷயம். கிளியராக உங்களுக்கு? அடுத்தது பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால் இமேஜ் என்ற வேர்டு ஒன்று அதுக்குள்ளே வருது. இமேஜ்ன்றது எங்களை பற்றி மற்றாக்களுக்கு கிடைக்கிற அறிமுகம், அல்ல எங்கள் பற்றி மற்றாக்கள் எடுத்துக்கொள்கிற எடுகோல். அதுதான் சரியான வேர்ட்ஸாக இருக்கும், எடுகோல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு பாருங்கள், முரளிதரன் என்று சொன்னோன்னே எல்லாருக்குமே முத்தையா முரளிதரன் ஏன் ஞாபகம் வருது? எனக்கெல்லாம் அவர் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இலங்கையை பொறுத்தவரை அவர் ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டர் இல்லைங்களா? அது தெரியுது நமக்கு. ஆனால் முரளிதரன் அவர் மட்டும்தான் இருக்காரு. தடக்கி விழுந்தா 1000 முரளிதரன் நம்ம ஊர்லேயே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம கேட்க வேண்டிய விஷயம், அவரை பற்றி எவ்வளோ இமேஜ் ஒன்று இருக்குது. அவரை பற்றி சொன்னால், இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கன்னா முதல் போன இன்டர்வியூவில் கேட்பாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கன்னா. ஸோ ஓரளவுக்கு உங்களை பற்றி மட்டாக்களோட நினைப்பு எப்படி இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக சொல்ல தெரியணும். ஸோ நான் இந்த மாதிரியான ஆள், நான் இந்த இடத்துலேருந்து வாரேன், என்னுடைய ரிக்ரியேஷன் இது, என்னுடைய ஆக்டிவிட்டி இது, நான் இன்னென்ன மாதிரியான சாதனைகள் நான் பண்ணியிருக்கிறேன், என்னை பற்றின பேக்ரவுண்டில் இவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய சாதனைகள் இருக்குது, நான் பார்ட் டைமாக இதெல்லாம் பண்ணுறேன், என்னென்ன படிச்சிருக்கிறேன், அதை படித்ததை வச்சு நான் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன், என்ன ஒரு சிறத்தின சுருக்கமாக இருந்தாலும் உங்களை பற்றின ஒரு நல்ல இமேஜ் வரக்கூடிய மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை அந்த ஸ்பீச்சில் நீங்கள் கொடுக்கணும் வித்தின் 2 minutesக்குள்ளே. விளங்குதா? வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களோட இமேஜ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லாட்டி கூட ஃப்யூச்சரில் நல்ல இமேஜ் வரக்கூடிய மாதிரி நடவடிக்கை நீங்கள் இப்போ வந்து இயங்கணும். ரைட்டா? உங்களை பற்றி நட்டவர்கள் என்ன மாதிரி. இதில் ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்கிறேன். சில பேர் வந்து பாருங்கள், பகல் முழுக்க ரொம்ப நல்லா அழகாக பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கி இருக்கார், கோயிலெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் சாயந்தரமானா அவரை கள்ளு தவறணின்னு ஊரில் சொல்லுவாங்க. அந்த ஊரில் தண்ணி கல் குடிப்பாங்க, சொல்லுவாங்க, மரக்கல் குடிப்பாங்க, அதில் குடிச்சிட்டு இருப்பார். அவர் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு அது ஒரு தடவை நான் அவர் அங்கே பார்த்ததுக்கு அப்புறமா ரோட்டில் போகும்பொழுது நான் அதை பார்த்தேன். அதுக்கு பிறகு எனக்கு அவர் என்னதான் ஒரு ஸ்பீச் பண்ணாலும், அவர் என்னதான் நல்லதாக ஸ்பீச் பண்ணாலும் அவருடைய திறமைக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போமே தவிர அவர் மேலே இருக்குமா? அவருக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு அவர் என்ன பண்ணணும்? மறைவாக ஒருத்தருக்கு தெரியாமல் வீட்டில் இருந்தாவது அந்த பழக்கத்தை அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அப்போ உங்களோட இமேஜ் வந்து கெட்டு போகாத அளவுக்கு நடக்கணும். அடுத்தது இல்லை இம்பார்ட்டன்டான விஷயம், நிறைய பேருடைய பழக்கம் வந்து கடன் வாங்குறது, திருப்பி கொடுக்குறீங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கி பழகுவீர்களாக இருந்தால் அது உங்களுடைய இமேஜை பாதிக்கும். உங்களை பற்றி மற்றவர்கள் எடுத்துக்கொள்கிற எடுகோள், இவர் 2 நாள் பழகினா 3 நாள் காசு இருக்கான்னு தான் கேட்பார் என்ற எண்ணம் வருமா இருந்தால் உங்களோட நெருங்கி யாருமே பழக மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இமேஜ்ன்றதுல பல விஷயங்கள் இருக்குது. பொய் சொல்லி மாட்டிக்கிறது, ரைட்? முக்கியம். பொய்யை தவிர்க்கிறது மேக்சிமம் நல்லா, சரியா? பொய்மையும் வாய்மை எடுத்து புறதின்று நல்லுலகத்துண்டு வள்ளுவர் சொன்னார்ன்றதுக்காக நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்கிறோம்னு சொல்லி பொய்யே நல்லதாக நினைச்சு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கன பேர் இருக்கணும். டோன்ட் டூ தேட், ரைட்? பொய் சொல்லாதீங்க. மேக்சிமம் பொய் சொல்கிறத விட மௌனமே காக்கிறது மிச்சம் நல்லம். மற்றது புறம் பேசுறது. ஒருத்தரை போக விட்டு இப்போ 4 பேர் இருந்து பேசிட்டு ஒருத்தர் எழும்பி போகணுன்னா அந்த போனவரை பற்றி மற்ற 3 பேரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் எழும்பி போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் எழும்பி போனால் அந்த மற்ற 2 பேரும் என்னை பற்றி தான் பேசுவாங்கன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரும். இந்த மாதிரி
இப்போ இவர் எழும்பி போனவரை பற்றி பேசினா உள்ளுக்குள்ளே வரும், இன்னைக்கு அவனை பற்றி பேசுகிறாங்க, நாளைக்கு என்னை பற்றி இவங்க பேசுவாங்கன்ற எண்ணம் வரும்பொழுது அடுத்த முறை அந்த சந்திப்புக்குள்ளே அவர் வரமாட்டார். அப்போ டோன்ட் டூ தட். புறம் பேசாதீங்க. இதெல்லாமே ஒருத்தட்ட இமேஜை பாதிக்கும். மற்றது ஒருத்தர் ரகசியம்னு ஒருத்தர் சொன்னால் அதை போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறது, இது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு மட்டும் சொல்கிறேன், இது நீ சொல்லாத. அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட ரகசியத்தை கேட்பான்? உன்னால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாட்டி மற்றவன் ரகசியத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. விளங்குதா? அது வேறு வழியால் தெரிய வரும்பொழுது அந்த லிஸ்ட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படியா? டோன்ட் டூ தட். இதெல்லாமே நமக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கிற இமேஜை பற்றின கருத்தாடல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் நான் சொல்லும் பொழுது நம்ம யோசிக்கலாம், ஆமாம் இல்லை நானும் கூட இந்த தப்பு விட்டுருக்கேன் இல்லை என்று நம்ம கூட உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று சொல்லும். உள்ளுக்கே இருந்து ஒன்று சொன்னால் இன்னொரு தடவை நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் அப்படி சொல்லணும். இமேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நம்ம இமேஜை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். விளங்குதா? இவர் நல்லவர் என்ற எண்ணம் வாரது ரொம்ப கஷ்டங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு செகண்டில் உடைச்சி தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் இமேஜை பில்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்காக நிறைய பிரயத்தனம் பண்ண வேண்டி வரும். ரைட்டா? அந்த இமேஜை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா, அதே மாதிரி உங்களோட முகம் தெரியாதுன்றதுக்காக சில பேர் என்ன செய்வாங்க, தப்பு தப்பாக எல்லாம் மீடியாவில் போடுவாங்க, சோஷியல் மீடியாவில் எல்லாம் தப்பு தப்பாக போடுவாங்க. அது உங்களோட முகம் தெரியும். உங்களுக்கு பற்றி முகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா நீங்கள் யாருண்டு. அதனுடைய ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. டோன்ட் டூ தட். விளங்குதா? கடவுளுக்கு எப்பவுமே நம்ம பயந்தவர்களாகவும் மனசாட்சிக்கு எப்பவும் கட்டுப்பட்டவர்களாகவும் இருந்தோம்னா நல்ல இமேஜ் வளரும். ஸோ முதலாவது நான் பர்சனாலிட்டி சொல்லிட்டேன். ரெண்டாவது இமேஜ் பெர்செப்ஷன் சொல்லிட்டேன். லாஸ்ட் அட்லீஸ்ட் நான் சொல்ல போகிற விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸில் ரெண்டு, ஒன்று அகடமிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மற்றது எங்களுடைய பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அகடமிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பயோடேட்டாலையும் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூஃப். பட் பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது என்னவா இருக்கும்னா, நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்திருந்தீங்கன்னா அந்த ஜாப்ல நீங்கள் என்னென்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அதுதான் உங்களோட பர்சனல் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே வரும். அதை நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு முதல் ஜாப் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாப்பில் இருந்து செகண்டாக இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே உங்களோட பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடான உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணால் அதில் சம்மந்தமான கேள்விகள் அதில் கேட்பாங்க. அது ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நான்லாம் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தேன்னா, ஸோ மார்க்கெட்டிங் சம்மந்தமான பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே நான் போகும்பொழுது எனக்கு ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இந்த கேள்வி என்கிட்ட வந்தது. பட் இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண விதம் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். இன்றைக்கு மீட்டிங்கிற முடிவில் இந்த கலந்துரையாடலோட முடிவு அது சம்மந்தமாக தான் முடியும். இன்றைக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கைட்லைன் தான் நான் பண்ணுறேன். நான் இது லைஃபுக்கு தேவையானதுன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான ஆட்களுக்கு இது உதவும். அதாவது என்ன கேட்டாங்க, ஒரு கேள்வி, நீங்கள் மார்க்கெட்டிங் துறைக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூவில் கேட்ட கேள்வி, இப்போ நீங்கள் ஆர்டிக் அந்தார்டிக் என்ற நாடுகள் இருக்குது, அதாவது ஒரு கண்டம், ஆர்டிக் கண்டம் சொல்லுவாங்க, உலகத்தின் ஒரு தென் துருவம் வட துருவம், அங்கே நிறைய பனிப்படர் பிரதேசமாக இருக்கும். அந்த பனி படர்ந்த பிரதேசத்தில் போய் உங்களை ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோமே, அதை விற்க விட்டால் நீங்கள் எப்படி விற்பீங்க? போய் சொல்லாமல் விற்கணுன்றது தான் எங்களை அந்த டாஸ்க் கொடுத்தாங்க. அப்போது நிறைய பேர் நிறைய விதமாக யோசித்தோம். அந்த டாஸ்க்கை கொடுத்துட்டு 10 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு கூப்பிட்டு கேட்கும் பொழுது என்னது பதில், அழகான பதில், அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் கிடச்சிது. நான் சொன்னேன், அந்த ஊரில் ஃப்ரிட்ஜுக்கு தேவை கிடையாது, ஏன்னா அங்கே எல்லாமே மைனஸில் இருக்குது. அங்கே மைனஸ் டிகிரியில் இருக்கும்பொழுது நம்ம எந்த பொருளையும் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க தேவையில்லை. ஆனால் அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது, ஒளி. பெரும்பான்மையான நேரம் இருட்டாக தான் இருக்கும். அந்த நாட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாழ முடியாது, எல்லா இடம் இருட்டாக தான் இருக்கும். ஸோ லைட்டுன்றது கண்டிப்பாக தேவை. நான் போய் அந்த ஃப்ரிட்ஜை நான் விற்பேன். எப்படி விற்பேன்னு சொன்னால், கதவை திறந்தால் லைட் எறிகிற ஃப்ரிட்ஜ் அல்மேரான்னு சொல்லி வித்துடலாம் என்று சொன்னேன். ஏனெண்டா ஃப்ரிட்ஜுக்கு தான் கதவை திறந்தால் லைட் எரியும், ஆனால் சாதாரண அல்மேராவுக்கு நீங்கள் கதவை திறந்தால் லைட் அடித்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு. அப்போ நான் சொன்னேன், என்ன நீங்கள் அந்த பாவனைன்றது அங்கே ஃப்ரிட்ஜுன்ற பாவனை கூல் பண்ணுறது. பட் இந்த இடத்துல நான் அந்த லைட்டை தான் நான் மார்க்கெட்டிங்குக்கு ஒரு பொருளாக, ஒரு டூலாக நான் பாவிப்பேன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல பொய் சொல்லவும் கூடாது. பட் நம்ம ஒன்றை உருப்பெருப்பிச்சு காட்டுறதான் மார்க்கெட்டிங். அந்த இடத்துல இந்த மாதிரி இதை விற்கலாம் என்று சொன்னால் அவர்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி நான் அதை விளங்கப்படுத்தினேன். அதில் எனக்கு அன்றைக்கு நல்ல ஒரு அப்ளோஸ் ஒன்று கிடைச்சிது, மார்க்ஸ் ஒன்று கிடைச்சிது. பட் நான் சொன்னது சரியா பிள்ளையான்றது அதுக்கு எடுத்தவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு அது விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய விஷயம்,
ஐடி சம்பந்தமானவர்களுக்கு, நான் ஐடி மேன் கிடையாது, ஐடி சம்பந்தம், அக்கௌண்டன்சி சம்பந்தமாக படித்தவர்களுக்கு அக்கௌண்டன்சி சம்பந்தமாக, இன்ஜினியரிங் துறையில் இன்ஜினியரிங், மெடிக்கல் துறையில், இப்படி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ரைட்டா, பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த 3 பியையும் நீங்கள் வந்து கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் விளங்குதா, உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட பெர்செப்ஷன் அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த 3ஐயும் இன்டகிரேட் பண்ணி நீங்கள் இன்டர்கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் நடுவுக்க போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வேல்யூ என்னன்றதை நீங்களே இன்றைக்கி அழகாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து 100க்கு எவ்வளோ போடலாம்னு போட்டுட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நீங்கள் உங்களோட இன்டர்வியூக்கு என்னென்னதை டெவலப் பண்ணணும்னு. ஸோ ஐ திங்க் ஸோ இன்றைக்கி இது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஜாப்பில் இருந்தாலும் உங்களோட வேல்யூவை கூட்டிக்கிறதுக்கு இதில் ஏதாவது உதவுமாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமையணும். இறைவன் உங்களுக்கு நல்ல வரம் தரணும். நல்ல நாளாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு கப் ஒரு சிந்தனை. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். God bless you.